அது நான் தான், என் ஐடி தான். அப்படியா? 2 ஐடி வச்சிருக்கீங்களோ? ஓகே ஓகே. எல்லாரும் 2 3 ஐடி வச்சிருக்கிறிய. ஆனால் ஒரே மாதிரி பேரோட தான் இருக்குது, ஒரே மாதிரி அன்பான கமெண்ட் தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போகலையாண்ணா? ஹோட்டல் வேலைக்கு இன்னைக்கு லீவா? நீங்கள் பைக்கு வாங்கி தாங்க, நாங்கள் வாரோம். ஆமாம், பைக்கு வாங்கி கொடுங்க. நான் உங்களை அக்கான்னு சொல்லுறேன், நீங்கள் என்ன எப்படி கூப்பிடணும்? தம்பின்னு கூப்பிடணும். அண்ணானோ? அப்படியா? தம்பினா கூப்பிடணும். ஓகே தம்பி, நான் தம்பினே கூப்பிட்றேன், ஓகேவா? முத்துக்குமார், நிறைய முத்துக்குமார் இருக்காங்களா? அதான் ஒரே குழப்பம். இங்கே வந்து ஓகே வணக்கண்டா மாப்பிள்ளை திருநெல்வேலி கெத்து அப்படிங்கிற ஐடியில் வாரீங்க. நமக்கு இன்னொரு முத்துக்குமார் இருக்காரு, அவர் வயசு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியா? என்னோட பைக்கை கொண்டு போங்க நீங்க. அண்ணா போச்சு, ராஜா இனி நடந்து தான் போண்டி இருக்கும். பாரு, எல்லாரும் கையில இருக்க 5 ரூபா 10 ரூபாய் கொடுப்பாங்க, ராஜா பைக்கையே கொடுக்குறான். ராஜா கவிதா எடுத்துட்டு ஓடிடுவா, அப்புறம் நீ என்ன பண்ணுவ பைக்குக்கு? அப்ப நீங்க எப்படி போவீங்க? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? கவிதா கேட்குறா, பதில் சொல்லு. வீட்டில் அடி கிடைக்காதா ராஜா உனக்கு? நாங்கள் வயதுக்கு மரியாதை கொடுப்போம், அதான் இங்கே திருநெல்வேலிக்காரங்க மரியாதை. ஆமாம், அது உண்மைதான் முத்துக்குமார். வயதுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். சேர்க்காதரண்ணா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? காலையில் சாப்பிட்டாச்சா? திருநெல்வேலி முத்துக்குமார், நீங்கள் சாப்பிட்டாச்சா? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? நான் மூக்குப்படி வந்தாச்சுலா? நான் நடந்தே போவேன் கவிதா, நடந்தே போவோம். அம்மா தாயே அப்படின்னு ராஜாபுரம் பைக்கை கொடுத்துட்டு நடந்தே போவான். ஏன்னா வீட்டில் சோறு கிடையாதுல. சரி ஓகே அக்கா, எனக்கு வேலை ஆரம்பம். பாத்திரங்களும் ஆரம்பம், பாத்திரங்களும். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு வேலை இருக்கா? போயிட்டு வாங்க. மூக்குப்பொடி காந்தி தேடி வந்தேன், மூக்குப்பொடியே தேடி வந்தேன். இங்கே மூக்குப்பொடி இருக்க மாட்டோம் நாங்கள். நாங்கள் என்னங்க தம்பி வாங்க, மரியாதை கொடுக்க மாட்டோமா? இப்படி சொல்லிட்டீங்க முத்துக்குமார். அவங்க பைக் எடுத்துகிட்டு போனால் அவங்களுடைய கழுத்தில் உள்ள செயினை யார் எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வர வேண்டியதான். ஆமாண்ணா, ஆமாம். வேண்டாம், அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு ஸ்கூட்டி தான் ஓட்ட தெரியும், பெரிய வண்டி ஓட்ட தெரியாது. ஓஹோ, இங்கே என்ன நடக்குது? இங்கே பாரு ராஜா, வண்டியெல்லாம் நீ அவட்ட கொடுத்தான்னு வச்சுக்கிட்டுமா, வீட்டில் உனக்கு அடி உததான், சோறு கிடையாது. அம்மா தாயேன்னுட்டு போக வேண்டியதான். பார்த்துக்க தங்கச்சி, நான் காலையில் ஐஸ் பிரியாணி சாப்பிட்டேன், தயிர் போட்டு ஐஸ் பிரியாணி. பெயர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்பா. ஆமாம், பழைய கஞ்சி. ஆனால் எனக்கு முதல்ல தெரியாது, இப்போ தெரியும். பழைய கஞ்சி தானே ஐஸ் பிரியாணி. ஹோட்டலில் பாத்திரம் இருக்குது, கழுவணும். ஓகே முத்துக்குமார், போயிட்டு வாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஓகே, பழைய சோறு பச்சை மிளகாய் என்ன சொல்லியாச்சு நம்ம முத்துக்குமார். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஐஸ் பிரியாணின்னா. அப்புறம் தான் ஒரு நாள் ஐஸ் பிரியாணி அதுன்னா என்னன்னு கேட்குறேன். ஐஸ் பிரியாணினா இதுதான், பழைய சோறு பச்சை மிளகாய் தயிர் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டதான் ஐஸ் பிரியாணியா? நான் எவ்வளோ வெகுளியாக இருந்திருக்கேன் பார்த்தீங்களா? எனக்கு யூடியூப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு நண்பர்கள் மூலமாட்டு. கவிதா தங்கச்சிக்கு ராஜா பைக்கு மேலே பெரிய ஆசை. ராஜா தம்பி, நீங்கள் பைக்கு கொடுத்துட்டீங்க, வாங்கிக்கங்க, இவ்வளோதானா? இது பெரிய விஷயமே இல்லை. தங்கச்சி என்ன கேட்டாலும் அண்ணன் கொடுக்கணும். ஆமாம் அப்படின்னு நம்ம ராஜா சொல்லியாச்சு. நாங்கள் மீதி பிரியாணி ஐஸில் வைத்து விடுவோம். அப்படியா? மீதி பிரியாணி ஐஸ்லே வச்சுருவீங்களா? ஓகேண்ணா, ஓகே. ஹலோ ஹலோ, நலமா? ஆமாம், நீங்கள் சுகமா? அஹா அஹா அஹா, லலா லலா லலா. சக்தி வேலைண்ணா, வர வர பாட்டோட வர்றீங்களாண்ணா?
எப்படி இருக்கிறீங்க சக்திவேல் அண்ணா?